ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 28 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து காவேரி வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்து அப்படியே ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்குறாங்க. அப்போ நிவின் வர்றாரு. அப்போ நிவின் வந்து காவேரி கிட்ட வந்து நேற்று நடந்த விஷயத்த பத்தி வீட்டில் ஏதோ இஷ்யூ போயிட்டு இருக்கிறா, நீங்க வந்து உட்காந்துருக்கியா அதனால கேட்குறேன் அப்படின்னோடனே இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இல்லை அப்படின்னோடனே இப்போ நிவின் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ நீங்க எல்லாருமா சேர்ந்து விஜய் ரொம்ப சஃபர் பண்ற மாதிரியே தோணுது. இதுக்கு மேல அவர் என்னதான் பண்ண முடியும்? நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசவா? அவர் உனக்காக தானே இங்க வந்து இருக்கிறாருன்னோடனே இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல வெண்ணிலா விஷயத்துல எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சாதான் நான் கண்டிப்பா போவேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நீங்க எதுவும் இதை பத்தி இது பண்ணாதீங்க. யமுனா கிளம்பிதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா ரெடி ஆகும்போது சாந்தி கிட்ட வம்பு இழுத்துட்டே இருக்கிறாங்க. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, பேசாம கங்கா இந்த குமரனுக்கு வந்து இவளை கட்டி வச்சிருக்கணும். மாமியார் மருமக சண்டை அப்படியே சூப்பரா இருந்திருக்கும் அப்படி சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள நிவின் வந்துடுறாரு. நிவின் வந்தோடனே இவங்க 2 பேருமா கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுல என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது காவேரி மட்டும் ஒரு மாதிரியாவே இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ போய் காவேரி போய் வாமிட் பண்றாங்க. அப்போ கங்கா ஓடி போய் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறமா வந்து இங்க பெட்ல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப சாந்தி என்ன சொல்றாங்கன்னா, இவ வாந்தி எடுப்பான்னு பார்த்தா நீ வாந்தி எடுத்துட்டு இருக்கிற. இவ கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு வாந்தி எதையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி சாந்தி சொன்னோடனே கங்காக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அப்ப பாட்டி வந்து என்னடி அப்படின்னோடனே, எதனாச்சும் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ண வேண்டியதானே, ஊர்ல எல்லாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னோடனே இப்ப கங்கா வந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. காவேரி அப்படியே ஏதோ யோசனையிலேயே அப்படியே வெளியில வந்து உட்கார்றாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி மீனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. இந்த மாதிரி எனக்கு போன மாசம் ஃபுல்லா பீரியட்ஸே வரலடினோடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒருவேளை உனக்கு இந்த இதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே காவேரி வந்து போடி அங்க நான் பிரெக்னெண்டா இருப்பேன்னு எனக்கு வந்து ஒரே பயமா இருக்குன்னொடனே, என்னடி சொல்ற உங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லைன்னு தானே சொன்னனோடனே, அது உங்ககிட்ட பேசும்போது இல்லடி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. அப்போனே அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, பயமா இருக்குதா உனக்கு? இப்ப நான் இருக்கிற நிலைமையில பிரெக்னெண்டா இருந்தா நான் எப்படிடி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியும் அப்படின்னோடனே அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஒரு பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ண, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், தைரியமா ரெடி, எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வச்சுட்டு யோசிச்சு பாக்குறாங்க. விஜய் கூட அன்னைக்கு இருந்ததை யோசிச்சு பார்த்து அப்படியே ஃபீல் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்னன்னா, காவேரி போய் வீட்டுக்கு திங்ஸ் வாங்க போகும்போது மெடிக்கல்ல போய் பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு செக் பண்ண போறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகுது அப்படின்னு. தேங்க்யூ.